அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எது நல்ல குடும்பம்? நல்ல குடும்பம் என்று சொன்னால் எந்த குடும்பத்திற்கு சொல்லுவோம்? நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக, ஒரு இஸ்லாமிய குடும்பமாக, அல்லாஹும் ரசூலும் பொருத்தப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிஸ்தானம் என்ன, பவுண்டேஷன் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர்கள் இப்படி சொல்லுவார்கள், நான் தான் கெட்டு போயிட்டேன், என் மகனாவது நல்லாட்டும், நான் தான் அது இது அப்படி குடி அது இதெல்லாம் ஆயிட்டேன், என் பிள்ளையாவது ஓதட்டும். நிச்சயமா நடக்காது. நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. முதலில் தாய் தகப்பன் திருந்த வேண்டும். தாய் தகப்பன் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். தமிழிலே ஒரு பழைய பழமொழி சொல்லுவார்கள், தாயை போல பிள்ளை, நூலை போல சீலை என்று சொல்லுவார்கள். தாயும் தகப்பனும் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோலத்தான் நம்முடைய பிள்ளைகளும் இருப்பார்கள். ஒரு செடி வைத்து விட்டு அதற்கு நல்ல பச்சை தண்ணீரை ஊற்ற வேண்டும், தண்ணி ஊற்ற வேண்டும். அந்த செடி வைத்து விட்டு சுடுதண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? இதே போன்றுதான் நம்ம இன்னைக்கு பல தாய் தகப்பன்மார்கள் திருந்தாமல் எப்படியெல்லாமோ ஒரு தாந்தோண்டித்தனமான மனம் போன போக்கில், கால் போன போக்கில் தாய் தகப்பன் வாழ்ந்து விட்டு மக்களை நல்லாக்க வேண்டும், என் புள்ள நல்லாகணும், என் புள்ள நல்லாகணும், நடக்கவே நடக்காது. அதனால் நாம் முதலில் திருந்த வேண்டும், நம்மை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண மதரசாவிலே நான் கேட்பது உண்டு, மதரசா பிள்ளைகிட்ட உங்க அம்மா டிவி பார்க்குமா செல்போன் பார்க்குமா? இல்ல எங்க அம்மா செல்போனு தான் பார்க்கும், எங்க அத்தா டிவி பார்ப்பாரு. அப்படியா? சரி, யாரெல்லாம் உங்க வீட்டுல போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்கன்னு கேட்டேன். எங்க அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடும், எங்க அத்தா டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நான் உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை நாம் திருந்தாமல் நாமே நம்ம செல்போன் பார்க்கிறதும் டிவி பார்க்கிறதும் தேவையில்லாத வீணான பேச்சுக்கள் பிள்ளைகளுக்கு முன்னால், அதாவது என்ன சொல்வது, அசிங்கமான ஆபாசமான பேச்சுக்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னால் பேசிவிட்டு எம்புள்ள நல்லாகணும் எம்புள்ள நல்லாகணும்னு சொன்னா நிச்சயமாக நடக்காது, நிச்சயமாக நடக்காது. அதனால் முதலில் தாய் தகப்பனாகிய நாம் திருந்த வேண்டும். நாம் நல்ல குடும்பமா, நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை திருத்தி விட்டு நீங்கள் திருந்தி பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் தானாக திருந்துவார்கள். இது நம்ம திருந்தாமல் நம்ம பிள்ளை மட்டும் நல்லாகணும்னு சொன்னா 100% அது நடக்கவே நடக்காது. அதனால நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன். அதன் பிரகாரம் நீங்கள் செய்தீர்களேனால் உங்களுடைய குடும்பம் ஒரு கதம்பமாக இருக்கும், உங்களுடைய குடும்பம் நல்லது ஒரு குடும்பமாக இருக்கும். முதல் வழி, முதலில் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. நல்ல பழக்கத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுங்கள். அடக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். எப்படி மரியாதை என்றால் என்ன, தாயை கண்டால் எப்படி மரியாதை செய்ய வேண்டும், தகப்பனுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், பெரியவர்கள் வயதானவர்களுக்கு நாம் எப்படி மரியாதை செய்ய வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரத்தில் எப்படி நாம் பழக வேண்டும், அண்ணன் தம்பி குடும்பம் எங்கக்கூடிய மற்றவர்களிடத்தில் எப்படி இதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் நல்லவர்களாக ஆவார்களே தவிர ஸ்கூலுக்கு சொல்லிவிட்டது காலேஜுக்கு சொல்லிவிட்டதுனால நல்லவனாக ஆக மாட்டான். சில பேர்கள் இப்படி எண்ணுவார்கள், என் புள்ள படிக்கிறான்,
பெரிய படிப்பு படிக்கிறான். என்ன படித்தாலும் சரி, நீங்கள் பிகாம் படித்தாலும் சரி, எம்ஏவாகட்டும், எம்டெக் ஆகட்டும், பிடெக், என்ன படித்தாலும் ஒழுக்கமில்லாத கல்வி அது குப்பை தொட்டியிலே போட வேண்டியது. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு உயர உயர படித்தாலும் சரி, அவன் தாயைக்கு மரியாதை செய்யாதவனாக இருந்தால், தகப்பனுக்கு மரியாதை செய்யாதவனாக இருந்தால், அவன் படித்த படிப்பு ஒன்றுக்குமே உபாரப்படாது. இன்னைக்கு பல பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அத்தா வருவாரு, மகள் ரிமோட்டை கையில பிடிச்சிட்டு சோபா மேல காலு போல் கோதிருப்பான். இதான் மரியாதை? அம்மா சொன்னா கேட்கிறதே கிடையாது. அம்மா சொன்னா கேட்கிறதே கிடையாது. இப்படி பல குடும்பத்துல அத்தாவுக்கும் மரியாதை இல்லை, அம்மாவுக்கும் மரியாதை இல்லை, யாருக்குமே மரியாதை இல்லை. ஒழுக்கம் இல்லாத ஒரு குழந்தைகளாக இந்த நம்முடைய குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள். முதலில் நீங்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன, யாராருக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் குழந்தைகளுக்கு படித்துக் கொடுங்கள். இரண்டாவது விஷயம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியினுடைய மனைவி ஹதீஜாவை பார்க்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்று மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க அம்மா வீட்டுக்காரை காமிச்சிடுறேன் என்று கூட்டிட்டு வரல. முதல் ஹதீஜாவிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள், மனைவி இடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். ஹதீஜா, வானவர் தலைவர் ஜிப்ரீல் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், கூட்டிட்டு வரவா என்று கேட்கிறார்கள். சரி கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பக்குவமானவர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல, அவர் வந்து வெளியே நிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, என் மடியில வந்து உட்காருங்க, வலது பக்கத்துல மடியில வந்து உட்காருங்க. உட்கார்ந்தாங்க. இப்போ நபிட்ட கேட்கறாங்க, ஹதீஜா கேட்கறாங்க, ஜிப்ரீல் பார்க்கிறாரா? ஆமா பார்க்கிறாரு. சரி இந்த பக்கம் வாங்க, இடது பக்கம் வாங்க. இடது பக்கம் வந்து என்னுடைய இடது தொடையில உட்காருங்க. நான் இடது தொடையில உட்கார்ந்தாங்க. இப்ப ஜிப்ரீல் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா இப்போ ஜிப்ரீல் பார்க்கிறாரு அப்படின்னாச்சு. உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த துண்டை அந்த பக்கம் மாத்தினாங்க, தலையில் இருக்கக்கூடிய சேலி அப்படி மாத்தினாங்க. மாத்தின உடனே இப்ப ஜிப்ரீல் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல போயிட்டாரு, ஓடிட்டாருன்னு. அப்ப அவர் உண்மையான மலக்குதான். இப்பதான் அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. உண்மையான மலக்கா இருந்தால் தலையில துணி போடாத ஒரு பெண்ணை பார்க்க மாட்டார்கள், ஓடிட்டாங்க. அப்போ இந்த பாடம் எதை சொல்லுகிறது சொன்னால், எந்த வீட்டில் பெண்கள் தலையில் துணி போடாமல் தலையை மறைக்காமல் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மலக்குகள் வரமாட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அதிகமான வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா தலையை மறைக்கிற இதே இல்லை, பழக்கமே இல்லை. அப்ப தலையை மறைக்காமல் நீங்கள் உணவு உண்ணுவது, சாப்பிடுறது, அதே மாதிரி அரிசியை கழுகி தண்ணீர போடுறது, சாப்பாடு உண்டாக்குறது, எல்லாத்துக்குமே ஏது நேரத்திலும் நீங்கள் தலையை மறைக்காமல் தலையில் துணி போடாமல் இருக்கின்ற வரை உங்களுடைய வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, யாரையும் அனுமதி இல்லாமல் நீங்கள் வீட்டுக்குள் நீங்கள் கடத்தக்கூடாது. ஒரு பையன், நம்ம பையன் என்ன செய்யறான், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மார கூட்டிட்டு வர்றான். ஃப்ரெண்ட்ஸ் மார கூட்டிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டான். அனுமதிக்கவே கூடாது. இதை ஆரம்பத்திலே நீங்கள் கிள்ளி எறிய வேண்டும், ஆரம்பத்திலே தடுத்து விட வேண்டும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள் நீ கூட்டிட்டு வரக்கூடாது என்று மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்படி சொல்லிக் கொடுத்து நாம் பழக்க வேண்டும். இல்லை என்று சொன்னா நாளைக்கு இன்னைக்கு சும்மா வருவான், நாளைக்கு 4 பேர் வருவான், நாளைக்கு 8 பேர் வருவான். அவன் ரூமில் போய் வேற ஏதாவது எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள் நீங்கள் அனுமதிக்க கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்து தொழுகையை ஆண்கள் பள்ளியிலே தொழுக வேண்டும், சுன்னத்து தொழுகையை ஆண்கள் வீட்டில் தொழுக வேண்டும். ஃபர்து தொழுகையை ஆண்கள் பள்ளியிலே சென்று தொழுக வேண்டும், சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை எல்லாம் வீட்டில் தொழுக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள்.
பெண்கள் எப்பவுமே வீட்டுல தான் தொழுகணும். பெண்கள் எப்பவுமே வீட்டுல தான் தொழுகணும். அவர்கள் அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா வண்டியில போறது, எங்கேயாவது போய் நடு ரோட்ல போய் தொழுதுட்டு வர்றது இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. பெருநாள் தொழுகையாகட்டும் வேற எந்த தொழுகையா இருந்தாலும் நடு ரோட்ல போய் தொழுது போட்டு நான் பெருநாள் தொழுதுட்டு வரேன் என்று சொல்லுவார்கள். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது பெண்களுக்கு சிறந்த இடம் வீடு. அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அறை, ரூம், அங்குதான் நீங்கள் தொழுக வேண்டும். ஆகவே இபாதத்து என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தொழுக வேண்டும், தகப்பன் சுன்னத்து தொழுகை வீட்டில் தொழுது காண்பிக்க வேண்டும். எதற்காக வேண்டிய அந்த ஒரு பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த தகப்பன் தொழுவதை பார்த்து தாய் தொழுவதை பார்த்து மக்களும் தொழுவார்கள். அதே போல வீட்டில் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும், ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும், மரியாதையோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். அடுத்தது, ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டா சுமார் ஒரு 10 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம குழந்தைதான், நம்ம பெத்த குழந்தைதான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா பிள்ளையை தனியா படுக்க வைக்கிறோம். பையனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி அவர்களை பிரித்து விட வேண்டும், உங்களை விட்டு பிரித்து விட வேண்டும். அப்படி பிரித்து அவர்கள் தனியாக அவர்களை படுக்க வைக்க வேண்டும். எப்பவுமே என் புள்ள கூட தான் நான் படுப்பேன், என் புள்ள நான் இல்லைன்னு என் புள்ள தூங்க மாட்டான், அது கூடாது, அது கூடாது. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கூடாது என்று சொன்னார்களோ அதை நாம் ஒதுக்கி விட வேண்டும், அதை நிறுத்தி விட வேண்டும். பல விஷயங்கள் அதுல இருக்கலாம், பல தத்துவங்கள் அதுல இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டா ஒரு 10 வயசு ஆச்சுன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளை தனியாக படுக்க வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக, நம்முடைய குடும்பம் நல்ல குடும்பமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் தகப்பனாகட்டும் தாயாகட்டும் எப்ப செல்லம் கொடுக்கணும், எப்ப நம்ம அவங்களை கண்டிக்கணும், எப்ப மிரட்டணும் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு என் பிள்ளையை செல்லம் கொடுக்கிறேன்னு சொல்லி போட்டு குழந்தைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக ஆகிவிட்டார், அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் கூட இதில் இருக்கிறது. என்ன தெரியுமா? எம்புள்ள என்று தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு நேர கடைக்கு போறாங்க. கடையில போய் என் புள்ள என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுக்கிறது, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வேண்டும், நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு அது விஷமாக மாறுகிறது. விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது இன்னென்ன சாதனம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த கடையில தொங்கக்கூடிய ஒரு 26 வகையான பேக்கெட்டுகளை தொங்க போட்டிருப்பார்கள். அது பூராவே விஷம், அது பூராமே குழந்தைகளை கொல்லக்கூடிய, குழந்தைகளுடைய கிட்னியை ஃபெயிலர் ஆக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கு இருக்கிறது. அதனால் நான் செல்லம் கொடுக்கிறேன், என் பிள்ளை எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் அந்த எண்ணத்தை மாற்றி விடுங்கள். எதை கேட்டாலும் எஸ் எஸ் என்று சொல்லுவதை விட நோ வாங்கி தர மாட்டேன், நோ அது வாங்கி தர மாட்டேன் என்று எப்ப சொல்லுகிறீர்களோ அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகளும் நல்லாவார்கள், நம்முடைய குடும்பமும் நல்லாவார்கள். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான பல விஷயங்கள் நாளை பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தை நல்ல குடும்பமாக ஆக்கி தந்துருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah